வீட்டில் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் ப்ராப்பர்ட்டிக்கு பிபி ஷார்ட்கட் ப்ரௌசருக்கு Sir, ரைட் கிளிக். screen visible. ஓகே, ஓகே. ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி ப்ராஜெக்ட் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும். ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிக்கு பிபி ஷார்ட்கட் ப்ரௌசருக்கு ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌசர் அண்ட் ப்ராஜெக்ட் ப்ரௌசர், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி அதே கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பி வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டின்றது ஐடென்டி டேட்டா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் ப்ரௌசர் வந்து ஜஸ்ட்டு பிளான் வியூ, செக்ஷன் வியூ, எலிவேஷன் வியூ இந்த மாதிரிலாம் வியூ பண்ணுறது தான், ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ லெவல் க்ரியேட் பண்ணணும். நார்த் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி லெவல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ லெவல் 1 எடுத்துக்கிறேன். அடுத்து கிரிட் க்ரியேட் பண்ணுறேன். கிரிட்டுக்கு சர்க்கட் ஜிஆர். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு கிரிட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஸோ சேம் அதே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கிரிட்டு பார்த்தீங்கன்னா பிளான் வியூவில் லெவல் வந்து ஹைட்டில் இருக்கும். பிளான் வியூவில் லெவல் வந்து ஹைட்டில் இருக்கும். இதே இது எலிவேஷன் வியூவில் லெவல் வந்து அன்ஹைட்டில் இருக்கும், ஓகேங்களா? இப்போ நான் கிரிட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிரிட் எடுத்து வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இது சும்மா உங்களுக்கு ஜஸ்ட்டு எந்தெந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது, ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ வால் எடுத்துக்கிறேன். வாலுக்கு WA ஷார்ட்கட், ஓகேங்களா? ஸோ வாலில் எடுத்துட்டோம் அப்படின்னா அன்கனெக்டட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஜாயின் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஆட்டோ ஜெயின் இருக்கும். ஆட்டோ ஜாயின் ஹைட்டு டெப்த் அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? இப்போ அன்கனெக்டட் இருக்க எந்த லெவல் வரைக்கும்? லெவல் 2 வரைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? எடுத்து லெவல் 2 வரைக்கும் இப்படி டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வால் எடுத்துக்கிறோம். வால் எடுத்துகிட்டு இதில் வாலுக்கு சர்க்கட் ரெக்டாங்குலர் இருக்குது. WA வாலுக்கு சர்க்கட் WA செயின். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போல்லாம் அந்த லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லொக்கேஷன் லைன் இங்கேயே இருக்குது. வால் சென்டர் லைன், கோர் சென்டர் லைன், ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர், ஃபினிஷ் ஃபேஸ் இன்டீரியர், கோர் ஃபேஸ் எக்ஸ்டீரியர், கோர் ஃபேஸ் இன்டீரியர் அப்படின்னு இருக்குது. வால் சென்டர்னா கரெக்டாக சென்டர் லைன் வரும். ஃபேஸ் எக்ஸ்டீரியர்னா கரெக்டாக பாருங்கள் அந்த லைனுக்கு எக்ஸ்டீரியரில் டிசைன் ஆகும், ஓகேங்களா? இதே இது இப்போ எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க. இப்போ இன்டீரியர் அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அவுட்டரில் டிசைன் ஆகுது, ஓகேங்களா? ஐ மீன் வால் இன்டீரியர் வாலில் டிசைன் ஆகுது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜாயின் ஸ்டேட்டஸு, ஆட்டோ ஜாயினு, ஹைட்டு, டெப்த்து எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து டோர், DR டோர் ஷார்ட்கட் என்னது? டோருக்கு ஷார்ட்கட் DR, ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு தேவையான டோர்ஸ் இப்போ இதில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? எதில் போகணும்? இன்சர்ட், லோட், ஆட்டோடெஸ்க் ஃபேமிலி. இதில் நீங்கள் இங்கே இருக்கும் டோர். ஸோ இந்த மாதிரி நிறைய டோர் இருக்குது. உங்களுக்கு தேவையான டோரை செலக்ட் பண்ணி லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸாம்பிள் நான் இந்த டோரையும் இந்த டோரையும்
இந்த டோரையும் லோட் பண்ணிக்கிறேன். இதையே நம்ம கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் எல்லாமே இருக்கட்டும். நம்பர் கொடுக்கறத மட்டும் நான் ஸோ ஒவ்வொரு டோரையுமே நீங்கள் லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஓகேன்னு அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அதே மாதிரி இப்போ டோர் கொடுத்தோமா, அதே மாதிரி விண்டோக்கு WN. ஸோ WN கொடுத்து சேம் ப்ரொசீஜர் என்ன பண்ணும், இன்சர்ட் லோடு ஆட்டோடெஸ்க் ஃபேமிலிஸ். இப்போ இது ஆல் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து 2023, 24, 25, 26, 27 இதில் மட்டும்தான் என்னது கிளவுட் மூலியமாக ஃபேமிலிஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற எல்லாமே நீங்கள் லைப்ரரி அப்படின்றத டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதுலேருந்து நீங்கள் லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறையா ஃபஸ்ட்டு உங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே லோட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இதை லோட் பண்ணியிருக்கனால ஓகே லோட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்னன்னா, ஓகே இப்போ டோர் எடுத்தீங்கன்னா டோர் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஸோ என்னது டோர்னா டோர் எடுத்து நம்ம இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டோரு எனக்கு ரைட்டு லெஃப்ட்டு அப் டவுன் வேணும்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டோரை எப்படி திறக்கணும் அப்படின்ற அதோட சிம்பிள். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் விண்டோ எடுத்து இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த விண்டோ எனக்கு அவுட்டரில் வேணுமா இல்லை அப்படி டவுன் இந்த மாதிரி வேணுமா அப்படின்ற டிசைன் இருக்குது. பெரும்பாலும் எல்லாரும் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகேங்களா? டோர் அண்ட் விண்டோ. இல்லை எனக்கு டோர் விண்டோவும் எனக்கு சைஸை குறைக்கணும், டோரை எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னா டோரை என்ன பண்ணணும், எடிட் டைப் டூப்ளிகேட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எடிட் டைப் டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்துருக்கணும். டூப்ளிகேட் கொடுத்தோன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இப்போ டோர் மெயின் 2 அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், அதோட வித்தை 2 ஃபீட்னு 5 ஃபீட்னு கொடுக்குறேன். ஸோ 5 ஃபீட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடுச்சா, ஹைட்டு அப்படியே இருக்கட்டும். அப்படியே ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்னாச்சு, இது மட்டும் மாறிச்சு. சப்போஸ் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டூப்ளிகேட் கொடுக்காம எடிட் டைப் அப்படின்னு கொடுத்துட்டு இதை ஒரு 8 ஃபீட்டாக மாற்றிட்டு அப்ளை ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா மொத்த டோருமே மாறிடும். புரியுதா? ஓகேங்களா? மொத்த டோருமே மாறிடும். இதுக்கு தான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டூப்ளிகேட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அதே மாதிரி தான் விண்டோவும் எப்போவுமே என்ன மெட்டீரியல் எதாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு காமனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே டூப்ளிகேட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பிளேசிய காம்பனன்ட் அப்படின்னா இந்த ஃபர்னிச்சர்ஸ் காம்பனன்ட், ஓகேங்களா, ட்ரீஸ் இதெல்லாம் கொண்டாந்து வைக்கிறதா. ஓகேங்களா? இது இந்த மாதிரி கொண்டாந்து வைக்கிறதா பிளேசிய காம்பனன்ட். இதுக்கு ஷார்ட்கட் வந்து CM அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் 3Dயில் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்.
3Dல வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஓகேங்களா? இல்லை நார்மல் தெரியுதா? ஓகே. இப்போ 3Dல வச்சாலும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது? ஒரு 2D ஐ மீன் 2D வயர் ஃப்ரேமாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வயர் ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு ரியலிஸ்டிக் அப்படின்னு வச்சுக்கிறேன். ரியலிஸ்டிக்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். டவுட்ஸ் இருக்கா? ஓகேங்களா? ஸோ இப்போ என்னாச்சு, இந்த மாதிரி நமக்கு நிறைய காம்பனண்ட் இந்த மாதிரி வைக்கலாம். பிளேஸ் ஏ காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் இல்லை அப்படின்னா நம்ம எங்கே போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்? நான் சொல்லியிருப்பேன் இன்சர்ட் லோட் ஆட்டோடெஸ்க் ஃபேமிலிஸ். இதில் என்டரேஜ் ஆல்ரெடி இந்த என்டரேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த கார்ஸ், வேன், செமி ட்ராக், ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல போட்டு ஸ்டார்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே ஒரு நிமிடம் பாருங்க. அப்படியே அந்த இடம் அப்படியே நம்ம 2SS புரியுதா என்ன சொல்றாங்க? அதுதான் ஸ்டார்ட்னா ரெண்டு ஒர்க்கும் ஒரே நாள் நம்ம பண்ணுறோம். அதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணிக்கலாம். இல்லை அது கரெக்ட் இல்லை, நீங்கள் மாற்றிடணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. மோனிகா, எப்படி நம்ம பண்ணுறோன்னு உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட் பண்ண வீடியோவும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபேமிலி ஃபைல் டவுன்லோட் ஆல்ரெடி டவுன்லோடில் இருக்குது. ஓகே. ஸோ இதில் கொஞ்சம் ஹேங் ஆகும். ஏன்னா நிறையா ஃபேமிலிஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேங் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதுக்காக என்ன பண்ணணும்னா இதை வயர் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணணும், இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே விசுவல் ஸ்டைல் ரியலிஸ்டிக் வித் எட்ஜ் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிவிட்டு வயர் ஃப்ரேம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை சில பேருக்கு தெரியலன்னா ஹிடனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓகே இது இந்த இடத்துல இருக்குது, இது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னது வாலில் 3 டைப் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இந்த வால் ஜென்ரிக் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு கட்டைன் வால் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து ஸ்டாக்டு வால் அப்படின்றது. ஓகேங்களா? ஸ்டாக்டு வால். ஸோ இப்போ இந்த கட்டைன் வாலை நான் என்ன பண்ணேன், எக்ஸ்டீரியர் கிளாஸிங் அப்படின்னு கொடுத்தேன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதே இதை ஸ்டோர் ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ முல்லியன் போட்டு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முல்லியன் போட்டு கொடுக்குது. முல்லியன்றது ஒரு 2 கிளாஸை கனெக்ட் பண்ணுறது தான் முல்லியன். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். ஓகே. ஸோ வாலில் 3 டைப்: ஜென்ரிக் பேசிக் வால் அண்டு கட்டைன் வால் அண்டு ஸ்டாக்டு வால். ஜென்ரிக் பேசிக் வாலில் நீங்கள் பிரிக்கு, ஹாலோ பிளாக் எதை வேணாலும் வச்சுக்கலாம். இதே ஸ்டாக்டு வாலில் நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்டாக்டு வால் அப்படின்னு கேள்விப்பட்டிங்கனாவே அது ஒரு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரியலிஸ்டிக்கில் வச்சுக்கிறேன். ரியலிஸ்டிக்கை வச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, இப்படி தான் ஸ்டாக்டு வால் இருக்கும் அப்படின்ட்டு. கீழே வந்து ஒரு சிமெண்ட்கள், சிஎம்யூ வால், மேலே வந்து பிரிக்கு, இந்த மாதிரி லே அவுட்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்டாக்டு வால் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா
டவுனில் இருக்கிற வித்து வந்து இன்க்ரீஸில் இருக்கும். ஸோ இதை ஸ்டாகர்டு ஒன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன, வாலில் இதெல்லாம் 3 டைப்: ஜென்ரிக், ஸ்டாகர்டு, கர்டைன். ஓகே, அடுத்து டோர், இப்போ விண்டோ. இப்போ இது 3 முடிஞ்சிச்சு. காம்பனண்ட்டில் பிளேசியா காம்பனண்ட்ன்றது சிஎம் ஷார்ட்கட். அதில் என்னென்னா அதில் நிறையா கார்ஸ், வேன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நான் இதை இங்கே வைக்கிறேன், பார்த்தீங்க இந்த வேனை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறதான். ஸோ இதில் நிறைய வேன்ஸு, நிறையா நிறைய ஏரோப்ளேன், ஃப்ளைட்டு, ஜெட்டு இதெல்லாம் கொண்டு வரணும்னா அதுக்கு தனியாக இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அதை எப்படின்னு நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு மாடல் இன் பிளேஸ். மாடல் இன் பிளேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மாடல் இன் பிளேஸ் அப்படின்னா ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணுறது மாடல் இன் பிளேஸ். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு டிசைன் பண்ண போகிறேன். மாடல் இன் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கேஸ் ஒர்க்ன்றது காமனாக இருக்குது. இந்த கேஸ் ஒர்க்கில் நான் கொடுத்துட்டு கேஸ் ஒர்க் பண்ண ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இதில் எக்ஸ்ட்ரூஷன், பிளெண்டு, ரிவால்வ், ஸ்வீப் பிளெண்ட் அப்படின்னு இருக்கும். நான் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே. இப்போ இங்கே டிசைன் பண்ண போகிறேன். என்னால் டிசைன் பண்ண வரல. எனக்கு சர்ஃபேஸில் தான் எனக்கு அந்த டிசைன் வேணும். ஓகேங்களா? என்னது இப்போ பிளெயின் வியூவில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், செட் பிக்கிய பிளேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. செட் பிக்கிய பிளேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எந்த சர்ஃபேஸோ அந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இந்த ரெக்டாங்கிளில் நமக்கு ஒரு 2 செல்ஃப் மாதிரி கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கிளிக் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இது மட்டும் கிடையாது, இன்டீரியர் டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறையா நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் எக்ஸ்ட்ரூஷன். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூஷன் சொல்லிட்டோம். இப்போ எனக்கு இந்த எக்ஸ்ட்ரூஷனில் இந்த சைடு எனக்கு ஒரு ஹோல் வேணும், இந்த சைடு ஒரு ஹோல் வேணும் அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரூஷனில் தான் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் இருக்கும். இப்போ செட் பிக்கிய பிளேன், எந்த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ். இப்போ இதில் ஒரு ரெக்டாங்குலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு ரெக்டாங்குலர் கொடுத்துக்கிறேன். இது இப்போ டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. அப்படியே ஸோ இதை கொடுத்தோன்னு என்னது, அந்த எக்ஸ்ட்ரூஷனில் இந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதுதான் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரூஷனுக்குள்ளே ஏதாவது நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் போட்டு கட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த காரையே நான் என்ன பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷனில் தான் செஞ்சுருக்காங்களா? புரியுதா? இந்த காரையே ஒரு எக்ஸ்ட்ரூஷனில் தான் செஞ்சுருக்காங்க. இப்போ புரிஞ்சுதா? இந்த மாதிரி பெரிய பெரிய காம்பனண்ட்லாம் நம்ம ஈஸியாக வரைய முடியும். எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? வரையலாம், இதுவும் ஈஸியாக வரையலாம். ஸோ ஒவ்வொன்றையும் கட் பண்ணணும், கரெக்டாக அந்தந்த ஃபேஸை வச்சு ஒவ்வொன்றா கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன். எக்ஸ்ட்ரூஷன் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட், வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா?
அதே மாதிரி பிளேஸ் கேட்காமனா மாடர்ன் இன் பிளேஸு கேஸ் ஒர்க். ஓகே, இப்போ 2. நெக்ஸ்ட்டு பிளெண்டு. இப்போ இந்த பிளெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டில் ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கா. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த ஃபேஸில் தான் எனக்கு செலக்ட் ஆகணும். செலக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபேஸு எடிட் டாப். இது எனக்கு டாப். எடிட் டாப்பை ஹைட் பண்ணிட்டேன். இது ஹைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள், ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டேன். திரும்பி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னது இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னாச்சு, இந்த மாதிரி டிசைன் ஆகுதா. ஓகேங்களா, இதுதான் பிளெண்டு. பிளெண்டில் டாப் ஃபேஸ் வந்து வேறு ஷேப் இருக்கும், பாட்டம் ஃபேஸ் வேறு ஷேப் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் இது. இதில் வாய்டு பிளெண்ட் அப்படின்றது. வாய்டு பிளெண்டுன்றது என்ன அப்படின்னா, அதே மாதிரி இப்போ நான் ரெக்டாங்குலர் போட்டுக்கிறேன். எடிட் டாப்பு, எடிட் டாப்பு. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு திரும்பி இதை கிளிக் பண்ணுறேன். நோ 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 இதை இப்படி பின்னாடி தரணும். ஓகே, இதை கொஞ்சம் ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உள்ள கட் பண்ணிருச்சா. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் கரெக்டாக ரைட்டாக ஃப்ரண்ட்டு, டாப்பு, ஃப்ரண்ட்டு, பேக்கு. ஓகே, அந்த பாக்ஸை சின்னதாக போட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடிட் டாப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, சரி, எடிட் பேஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதை கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிடுச்சா. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பிளெண்டில் எக்ஸ்ட்ரூஷன் அண்டு வாய்டு வாய்டு பிளெண்ட் ஆர் பிளெண்ட். ஓகேங்களா, புரிஞ்சதா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு ரிவால்வ். ஓகே, ரிவால்வ் பார்க்கலாம். ரிவால்வை பொறுத்த வரைக்குமே ஒரு சைடு வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் Yes, sir. Good evening, madam. My side, follow the schedule, but not yet finalized. There was a change in the slot also from the direction that was available. So waiting for the confirmation of the slides. Tomorrow morning I'll call the platform.
that is what it is. Yes, madam. Yes, yes. Yes, madam. I'm Mr. Abhilal. But for this project, already it is already completed. Open will take care. Once payment is completed from here onwards. That is Titan. ஓகே. Titan CTS. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு பவுண்டரி லைன் இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன மாதிரி க்ளோஸராக கொடுங்க. ஆக்சிஸ் லைன் கரெக்டாக அந்த பார்டரில் கொடுங்க. அப்போ க்ரீன் கலர் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சா? ஸோ இதுதான் வந்து ரிவார்ட். அதே ரிவால்வில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ரிவால்வை நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு 180 அப்படின்னு, ஐ மீன் எண்ட் ஆங்கிள் 180 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா 180 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 180 மட்டும்தான் வியூ ஆகும், மீதி 80 வியூ ஆகாது. சாரி, மீதி 180 வியூ ஆகாது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓ மை காட், இப்போ ஃபினிஷ் மாடல் கொடுத்து, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணேன், மாடல் இன் பேஸ் அப்படின்னு கொடுத்து கேஷ் ஒர்க் அப்படின்னு கொடுத்து ஓகே அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது மேலேயே வாய்டு ரிவால்வ் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வாய்டு ரிவால்வ் வரைகிறேன் அப்படின்னா வராது. ஏன் வராதுன்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் இதில் ஒரு சென்டர் லைன் எடுத்துக்கிறேன். இதான் சென்டர் லைன் வச்சுக்கிறேன். இதை சும்மா இப்படி எடுத்துக்கிறேன். இது வந்து சும்மா ஒரு இதுக்காக, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேங்களா? இப்போ ஆக்சிஸ் கொடுத்துக்கிறங்க. ஆக்சிஸை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கொடுக்கணும். இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக கொடுக்கல ஆக்சிஸ், பார்த்தீங்களா? இந்த இடத்துலையும் நம்ம ஃபுல்லாக ஆக்சிஸ் கொடுக்கல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் இப்படி இருக்கு. கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எதாக இருந்தாலும் கரெக்டாக கனெக்டிவிட்டியாக இருக்கணும். ஓகேங்களா? கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி க்ரியேட் ஆனது நமக்கு தெரியலை. ஓகேங்களா? சரி, க்ரியேட் ஆச்சா என்னன்னு தெரியலை. அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினிஷ் மாடல் கொடுத்தா இந்த மாதிரி எரர் வரும். ஏன்னா the some void form of the family to not cut the anything will be deleted to make a void form. ஏன்னா திரும்பியும் void form பண்ணாதான் நான் கொடுப்பேன். ஆல்ரெடி பண்ணி முடிச்ச க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக அதுலேயே நான் வந்து வாய்டுனா கொடுக்க முடியாது. ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ரூஷன், ரிவால்வ் எக்ஸ்ட்ரூஷன் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுலேயே வாய்ட் ஃபார்ம் கொடுக்கணும். ஓகேங்களா? எந்த எக்ஸ்ட்ரூஷன் போட்டோமோ அதுலேயே வாய்டு கொடுத்தா மட்டும் தான், இல்லை அப்படின்னா வராது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை டெலீட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. இந்த வால் இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் இன் பிளேஸ் அப்படின்னு போய்க்கிறேன். அதை எடிட் பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதிரி எடிட் இன் பிளேஸ்ன்னு போயிட்டு கிரியேட் ரிவால்வு பவுண்டரி, ஃபஸ்ட்டு கிரியேட் ரிவால்வ் தானே கொடுத்தேன், தப்பாக கொடுத்தேன். என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் வாய்டு ரிவால்வு. இப்போ லைன் எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட். ஓகே, இதான் மிட் பாயிண்ட். ஒரு மிட் பாயிண்ட் போட்டுக்குவோம். That is the stage, madam. As I told you, madam.
Yes, madam. That's why. இதை கிளிக் Yes, madam. Correct. சாரி Yes, madam. என்ன பண்ணோம் அப்படின்னா That's why, madam. ஆக்சிஸ் Couple லைனில் of days I will finish RTL. Just couple of days I will finish no access. Then no access is waiting for கொடுத்துக்கிறேன் project comes. கிரியேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் கொடுத்துட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணால் இங்கே கட் ஆயிடுச்சா, இதில் கட் ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி கட் ஆகும். இதே இதையும் நம்ம They are waiting with information. 217 கொடுத்தோம் அப்படின்னா எப்படி கட் ஆகுதுன்னு They பார்ப்போம். get back to us immediately. So that they 270 பாதி கட் ஆகி maybe next week we ஓ will. இப்படி கட் ஆகிட்டானா. அப்போ இதை இதை 180 வேணாம், 219 கொடுப்போம். Yeah, recall pilot. Yes, madam. It was a pilot project. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். I mean, ஸோ இந்த சைடு கட் பண்ணாமல் இருக்கா, நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அவ்வளோதான். ஓகேங்களா, I'm only புரியுதுங்களா. இதுதான் வந்து ரிவால்வ். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரூஷன் அண்ட் ரிவால்வ் புரிஞ்சதா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. ஒரே ஒரு 5 மினிட்ஸு வந்துடுறேன். ஒரு மாதிரியா இருக்குது. ஒரு பிரேக் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 5 மினிட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா ஸ்வீப்பு. இப்போ நீங்கள் ஸ்வீப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஓ மை காட், ஓகே. இப்போ ஸ்வீப்பில் 2 டைப் இருக்குது. ஓகேங்களா, பெரும்பாலும் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த இந்த ஸ்வீப் இருக்குது வச்சுங்களா, இந்த ஸ்வீப்பில் வாய்டு ஸ்வீப் யூஸ் பண்ணுறது இந்த பைப்பு, வேறு ஏதாவது ஒரு டிசைன் இல்லை ஏதாவது டனல் இந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நான் ஸ்வீப் அப்படின்னு எடுத்துட்டேன். இதில் ஸ்கெட்ச் பாத்துன்னு இருக்குது, பிக் பாத்துன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பாத் சொல்கிறேன். ஸ்கெட்ச் பாத் அப்படின்றது நான் இங்கே ஒரு டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி போய் ரைட் லெஃப்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். இதை அடுத்து இந்த க்ரீன் கலர் டிக் ஃபினிஷ்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து என்னென்னா எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா எடிட் ப்ரொஃபைல் தான் இந்த ப்ரொஃபைலை எடிட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஓகே, ஒரு சர்க்கிள் கொடுத்து இதே டிக் கொடுக்குறேன், திரும்பி டிக் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிடுச்சா. இது நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் போயிட்டு வாய்டு ஸ்வீப் அப்படின்னு கொடுக்குறேன். வாய்டு ஸ்வீப்பும் கொடுத்துட்டு இப்போ இதை ஸ்கெட்ச் பாத் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கெட்ச் பாத்துன்னா எனக்கு தெரியல பார்த்தீங்களா, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிக் பாத்து எடுத்துக்கிறேன். ஸோ பிக் பாத்துன்னு எடுத்து எங்கே பார்த்துருக்கு பார்த்து தெரில. ஓகே, ஸோ பார்த்து எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு கார்னர் பாயிண்ட் இருந்தால் தான். அதனாலே நான் ஃபஸ்ட்டு நான் ஸ்கெட்ச் பார்த்துன்னு எடுத்துக்கிறேன். ஒரு சென்டர் பாயிண்ட்டு, இங்கே ஒரு எண்டு, இங்கே ஒரு எண்டு, இப்படி கொடுத்துட்டு திரும்பி அதை டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கரெக்டாக இருக்கா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஓகே, கரெக்டாக தான் சென்டர் லைனில் தான் வச்சுருக்கேன். எடிட் ப்ரொஃபைல், திரும்பி உள்ள ஒரு ஸ்மால் சர்க்கிள் கொடுத்துட்டு திரும்பி டிக் கொடுத்துக்கிறேன். ஃபுல் டிக் கொடுத்தோன்னா ஸோ எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஏன் இது வெளியில் வரல அப்படின்னா இதை கொஞ்சம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு கிளியராக தெரியும். ஓகேங்களா, இருக்கா. இதே இது நீங்கள் ஒரு லைன் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக கொடுக்கலாம்.
ஓகேங்களா? ஓகே, இது வந்து பிக் பாத்து, சாரி ஸ்கெட்ச் பாத்து. பிக் பாத் எதுக்கு என்ன அப்படின்னா, அதே இதில் திரும்பி நான் என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட், சரி கிரியேட் ஸ்வீப் பிக் பாத். இப்போ நான் எக்ஸாம்பிள் இதை தான் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிறேன். பார்த்து முதல்ல டிக் பண்ணிக்கணும். அடுத்து எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். சரி, இப்படி ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்பியும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னாச்சு, ஒரு ஃபேஸே ஃபிட் ஆயிடுச்சா? அதே மாதிரி ஃபினிஷ் மாடல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் மாடல் கொடுத்தா அது வராது. சரி, என்ன பண்ணணும், எடிட் பிளேஸ், இதிலே போய்க்கிறேன். போயிட்டு கிரியேட் வாய்ட் ஸ்வீப் பிக் பாத். ஸோ 1 2 3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிட்டேன்னா அடுத்து எடிட் ப்ரொஃபைல் ரெக்டாங்கிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக இதில் சின்னதாக க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ க்ரீன் கலர் டிக் கொடுத்துக்கிறேன். திரும்பி டிக் கொடுத்துக்கிறேன். கட் ஆயிடுச்சா? ஓகேங்களா? ஒரு டக்ட் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் வாய்ட் ஸ்வீப். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வாய்ட் ஸ்வீப் கட் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை வயர் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, கட் ஆகிருக்கு, உள்ளேயும் கட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் பிக் பாத் கொடுத்து நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ஸ்வீப் பிளெண்ட். ஸ்வீப் பிளெண்டுன்றது சேம் ஸ்கெட்ச் அண்டு பிக் பாத்து தான். என்னன்னா ப்ரொஃபைல், ஐ மீன் டாப் டு பாட்டம் ப்ரொஃபைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிக் பாத் அப்படின்னு கொடுத்துட்டு 1 2 ஓகே. ஸோ இந்த மாதிரி பாத்தை க்ரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாத்தை க்ரியேட் பண்ணேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, மோர் தென் 1 கவ் நாட் அலோட். ஸோ 1 இருந்தாவே போதும், 2லாம் தேவையில்லை அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். ப்ரொஃபைல் 1, எடிட் ப்ரொஃபைல், மொதல் ஒரு ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறேன். அடுத்து டிக் கொடுத்துக்கிறேன். எடிட் ப்ரொஃபைல் 2, சர்க்கிள் எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணிட்டேன். திரும்பி கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சா? ஓ மை காட், எங்கேயோ ஒரு ஃபேஸில் ஏதோ ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இது தவறான ஃபேஸ். ஓகே, ஃபினிஷ்ட். இதில் ஒரு ரெக்டாங்குலர் போட்டுக்கிறேன். இது தவறான ஒரு ஏரியா. ஃபினிஷ்ட். செகண்ட் ப்ரொஃபைல். செகண்ட் ப்ரொஃபைல் எங்கே இருக்குது? ஓ, ஒரே இடத்துலையே நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது எல்லாமே தவறு. என்ன பண்ணுறேன், கிரியேட் ஸ்வீப் பிளெண்ட் பிக் பாத் எடுத்துக்கிறேன். பிக் பாத். இப்போ என்னாச்சு, ஃப்ரண்ட் 1 பேக் 1 வந்துருச்சா? ஓகே, 2 ப்ரொஃபைல் இருந்துச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன். எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கேயும் வேறு ஏதாவது ஸ்பேஸ், சர்க்கிள். நோ, பார்த்தீங்கன்னா அதுதான் ஓப்பனாக இருக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ப்ரொஃபைல் 1, இப்போ பார்த்தீங்களா? ஸோ
எந்த ப்ரொஃபைல் எடுக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபைல் தான் இருக்கும். ஓகேங்களா? வியூ ஆகுதா? இப்போ எடிட் ப்ரொஃபைல், இப்போ இங்கே வந்து வியூ ஆகுது. ஸோ ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரொஃபைல் எடுத்துக்கிறேன், ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். மோர் தென் லூப் நாட் அலௌட் அப்படின்றது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓகே, சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் 1ல் ஒரு ரெக்டாங்குலர் போட்டுக்கிறேன், ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது என்ன, ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் ஃபினிஷ்டு ப்ரொஃபைல் 1, எடிட் ப்ரொஃபைலு. ஓகே, இப்போ ஒரு சர்க்கிள் கிரியேட். இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ நிறைய இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் மாதிரி ஏதோ வச்சுருக்கோம், அதனால வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ நான் என்ன பார்த்தீங்களா, தெரிஞ்சிருச்சா அது ஏன் வரல அப்படின்ட்டு? இந்த பயம் தான் காரணம். இப்போ கொடுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஓகேங்களா? இந்த பயம் தான் காரணம். ஸோ என்னாச்சு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே ஜென்ரேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஐ மீன் நம்ம இப்படி கொடுக்கல, அது வேற எங்கேயோ நம்ம மிஸ் ஆகிருக்கோம். ஓகேங்களா? அதான் சர்ஃபேஸை வந்து கிளிக் பண்ணணும். ஆனால் இதுக்கு வந்து சர்ஃபேஸ் கிளிக் பண்ண தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதில் ஏதோ ஒன்று அங்கே மிஸ் ஆயிடுச்சு, அதனால அப்படி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இதே இது ஸ்வீப் பிளெண்டுக்கும் சேம் ப்ரொசீஜர். சரி, வாய்டு ஸ்வீப் பிளெண்டுக்கும் சேம் ப்ரொசீஜர். நான் என்ன பண்ணுறேன், பிக் பார்த்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். செலக்ட் ப்ரொஃபைல். நீங்கள் செலக்ட் ப்ரொஃபைல் பண்ணலையே அது எதுன்னு காமிக்கும். இப்போ இந்த ப்ரொஃபைல் நான் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன், டிக் பண்ணிக்கிறேன். எடிட் ப்ரொஃபைல், இதில் ஒரு சர்க்கிள் தான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் அப், ஃபினிஷ். Currently in the civil code, we are working in the project now. Yes, so as I said in last week, Vidar sum is completely done. And today I got the sample. பார்த்தீங்களா இதில் என்ன தப்பு பண்ணிடுவோம் பார்த்தீங்களா, ப்ரொஃபைலில் தான் மாற்றி பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபைலில் நம்ம மாற்றி பண்ணாவே inputs as well as the reports by next week, basically. So once we got those, we can extrude the complete results of the PSNA in the 3D experience. ப்ரொஃபைலை மாற்றி பண்ணால் இப்படி தான் வரும். பார்த்து ப்ரொஃபைலில் எந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நானே இதில் மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அதனால தான் draw the complete terrain of PSNA as well as the inputs from இப்போ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் ஹோல் கிரியேட் ஆயிரும். ஸோ ஃபினிஷ். ஓ மை காட், இது ஏன் வரல? யாராவது இதில் சொல்லுங்களேன், இது ஏன் வரலன்னு சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்டதில் நான் இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். இல்லை, வேற என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள்.